அனைவருக்கும் வணக்கம். 2010 அரசியல் குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக நான் அரசியலுக்கு வர வேண்டும் எனும் அவசியம் இல்லை. நான் அரசியலுக்கு வரமாட்டேன். 2017 தேர்தல் பிரச்சாரம் செய்கிறேன் என்பதற்காக இளைஞர் அணி தலைவராக மாட்டேன். நான் கட்சியின் எந்த பொறுப்பையும் வாங்க மாட்டேன். 2019 இளைஞர் அணி தலைவர் என்பதற்காக தேர்தலில் போட்டியிட வேண்டும் எனும் அவசியம் இல்லை. தேர்தல் அரசியலில் நான் போட்டியிட மாட்டேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்பதற்காக நான் அமைச்சராகி விடுவேன் என்பது அர்த்தமல்ல. நான் ஒருபோதும் அமைச்சர் பதவியை ஏற்க மாட்டேன். 2023 அமைச்சர் என்பதற்காக துணை முதலமைச்சர் ஆக்கிவிடுவேன் என்று சொல்லிவிட முடியாது. துணை முதல்வர் பதவி எனக்கு வேண்டாம். 2024 துணை முதல்வர் என்பதற்காக அடுத்து முதல்வர் ஆக்கிவிடுவேன் என்று சொல்ல முடியாது. முதல்வர் எப்போதும் தலைவர்தான். சரி, எப்படியோ துணை முதல்வர் ஆகிவிட்டார். அவருக்கு தற்போது புதிதாக வந்து சேர்ந்துள்ள 7 அதிகாரங்கள் என்னென்னவென்று பார்ப்போம். 1. பொதுவாக துணை முதல்வர் பதவி என்பது அரசியல் அமைப்பு ரீதியாக இருக்கும் பதவி கிடையாது. இது அரசு ரீதியான நியமன பொறுப்பு. துணை முதல்வர் என்பது மாநில அரசாங்கத்தின் 2வது பெரிய பதவி. 2. மாநில அமைச்சர்கள் குழுவின் சீனியாரிட்டியில் 2வது மிக உயர்ந்த பதவி இது. இதனால் முதல்வருக்கு அடுத்து துணை முதல்வர் தான். 3. துணை முதல்வர் பொதுவாக உள்துறை அமைச்சர் போன்ற கேபினட் இலாக்காவையும் வைத்திருப்பார். ஆனால் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டில் உள்துறையை வைத்துள்ள நிலையில் அவர் இல்லாத நேரங்களில், அதாவது அவர் முதலீடுகளை ஈர்க்க துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளுக்கு செல்லும் நேரங்களில் துணை முதல்வரே அவரது துறைகளை கவனிப்பார். ஆக துணை முதல்வர் பதவி என்பதே முதல்வருக்கு இணையான பதவிதான். 4. முதல்வர் இல்லாத நேரங்களில் அவரின் முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் துணை முதல்வருக்கு உண்டு. அமைச்சரவை கூட்டங்களை நடத்த முடியும். அதேபோல் முதல்வர் இருக்கும் போதே முதல்வரின் உத்தரவின் பேரில் துணை முதல்வர் கூட்டங்களை நடத்த முடியும். 5. முக்கியமான ஆலோசனைகளை மேற்கொள்ள முடியும். அதேபோல் முதல்வர் இருக்கும் போதே முதல்வரின் அனுமதியுடன் உள்துறை தொடர்பான முடிவுகளை எடுக்க முடியும். 6. துணை முதல்வர் பதவி என்பது அரசியல் அமைப்பு ரீதியான பதவி கிடையாது என்பதால் அது குறித்த அறிவிப்பு வந்தால் மட்டும் போதுமானது. எனவே இனி அமைச்சர்களுக்கு கூட துணை முதல்வரால் உத்தரவு பிறப்பிக்க முடியும். 7. துணை முதல்வர் பிறப்பிக்கும் உத்தரவுகளை முதல்வர் மாற்ற முடியும் என்றாலும் அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை என்பதால் துணை முதல்வராக உதயநிதி பிறப்பிக்கும் உத்தரவுகளை அமைச்சர்கள் இனி கேட்டே ஆக வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அது மூத்த அமைச்சராக இருந்தாலும் சரி, 5 கட்சி தாண்டி வந்த அமைச்சரானாலும் சரி. நன்றி.